சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர், வினாடிகளில் கலையும் கரைக்கும். ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தமிழக காங்கிரஸில் புதிய மாவட்ட தலைவர்களை தேர்வு செய்வதற்காக காங்கிரஸ் கட்சியின் வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த குழுவினர் கட்சியின் 77 மாவட்டங்களுக்கும் சட்டசபை தொகுதி வாரியாக சென்று தற்போதைய தலைவர்களின் செயல்பாடுகள் குறித்து மாவட்ட வட்ட நிர்வாகிகளிடம் கருத்து கேட்டனர். புதிய மாவட்ட தலைவர் பதவிக்கு விருப்ப மனுக்களும் பெற்றனர். ஒவ்வொரு மாவட்டத்திலும் 20 முதல் 30 பேர் வரை தலைவர் பதவி கேட்டு மனு அளித்துள்ளனர். குறிப்பாக பெண்களும் மாவட்ட தலைவர் பதவி கேட்டு விருப்ப மனு வழங்கியுள்ளனர். அந்த பட்டியலை ஃபில்டர் செய்து 6 பேர் கொண்ட பட்டியலை தயாரித்து அகில இந்திய தலைமைக்கு அனுப்பும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் சிட்டிங் மாவட்ட தலைவர்கள் தங்கள் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக முன்னாள் இந்நாள் மாநில தலைவர்கள் அகில இந்திய தலைமையுடன் நெருக்கமாக இருக்கும் தலைவர்களுடன் டெல்லிக்கு சென்றுள்ளனர். இது பற்றி காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் கூறும்போது, தமிழகத்தில் இதற்கு முன்பு மாநில தலைவரிடம் பட்டியல் பெற்று அதிலிருந்து ஒருவரை மாவட்ட தலைவர்களாக நியமித்தனர். இதனால் காங்கிரஸ் கட்சியில் கோஷ்டி பிரச்சினை தொடர்ந்தது. உத்தரப்பிரதேசத்தில் மாவட்ட தலைவர் பதவிக்கு மாவட்ட மற்றும் சட்டசபை தொகுதி வாரியாக மனுக்கள் பெற்று மாவட்ட தலைவர்கள் அறிவிக்கப்பட்டனர். இதே நடைமுறையை தமிழகம் உள்பட பிற மாநிலங்களிலும் பின்பற்றி கட்சியை வலுப்படுத்த காங்கிரஸ் தலைமை முடிவு செய்துள்ளது. அண்மையில் கோவையில் நேர்காணல் நடத்தப்பட்டு அங்குள்ள கட்சியின் 3 மாவட்டங்களுக்கு தலைவர்கள் நியமிக்கப்பட்டனர். தற்போது தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் தலைவர் பதவி காலியாக உள்ளது. கோவை தவிர்த்து மீதமுள்ள மாவட்டங்களில் விருப்ப மனு பெற்று நேர்காணல் நடத்தி 6 பேர் கொண்ட பட்டியல் தயார் செய்யப்பட்டுள்ளது. இந்த புதிய மாவட்ட தலைவர்கள் வாயிலாக புதிய தலைவரை தேர்வு செய்யவும் காங்கிரஸ் தேசிய தலைமை முடிவு செய்துள்ளது. கூட்டணியில் 50 சீட் வரை பெறும் திட்டத்தில் காங்கிரஸ் தலைமை உள்ளது. மாவட்ட தலைவர்களுக்கும் சீட் கிடைக்கும் என்பதால் சிட்டிங் தலைவர்களும் புதிய தலைவராக விரும்புவோரும் டில்லியில் செல்வாக்குள்ள தமிழக தலைவர்களுடன் டில்லியில் முகாமிட்டுள்ளனர் என காங்கிரஸ் நிர்வாகிகள் கூறினர்.